Okay. Example 3 பாருங்க. So now if you look at it, which of the following is the graph of the quadratic function? Okay. So look at the quadratic function. X square க்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு? நெகட்டிவ் நம்பரா பாசிட்டிவ் நம்பர்? So negative na it is something bad, right? So if something bad happens, the person will be sad. Sad, right? So sad means this is the pattern for sad. So A can be the answer because இது வந்து sad ஓட ஃபேஸ் லைன் இது. Can the answer be C and D? Cannot, because -2 means sad. It's a negative number. So sad தானே. Sadனா இப்படி தானே இருக்கணும். Sad ஓட எக்ஸ்பிரஷன் இப்படி தானே இருக்கும். Suppose though, if I, okay, you see this? So you're sad. Sad. Negative. Okay. So ஆன்சர் ஏயா இருக்கலாம். நீங்க செக் பண்ணணும். But can the answer be C and D or not? Just tell me, yes or no. ஆன்சர் சியா இருக்கலாமா இல்ல டியா இருக்கலாமா? பி ஓட ஆன்சர் இங்க இருக்கு. ஓகே, நீங்க பாருங்க. சோ நீங்க பாருங்க, இப்ப கேள்வி இங்க வச்சுட்டேன். A ஓட ஆன்சர் வந்து இப்படி இருக்கு. B ஓட ஆன்சர் இங்க இருக்கு. You need to know basic ஓட. ஓகே கம், நல்லா பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸுக்கு பக்கத்துல நெகட்டிவ் நம்பர் தான் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்துல நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா கிராஃப் வந்து சேடா தான் இருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எந்த ஆன்சரை நீங்க கேன்சல் பண்ணி விடுவீங்க? ஆ ஓகே. அப்படியே அவன் கேள்விய மாத்தி கேட்டு, சப்போஸ் அவன் கேள்வி இப்படி கேட்கிறான்னு வச்சுங்க. டூவா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் லிமா. அப்படி அவன் கேள்வி எப்படி கேட்டாக்கா, அப்ப எந்த ஆன்சரை நீங்க வந்து கேன்சல் பண்ணி விடுவீங்க? ஏன்னா இந்த வாட்டி டுவா இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்துல உள்ள நம்பர் வந்து பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா ஸ்மைலி ஃபேஸ். ஸோ சொல்லுங்க, கேள்வி இப்படி வந்துச்சுன்னா எந்த ஆன்சரை கேன்சல் பண்ணி விடுவீங்க? குட் குட்.
இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஓரளவு. ஓகே, குட், குட், குட். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்துல நெகட்டிவ் வந்திருக்கு. நெகட்டிவ் மீன்ஸ் சம்திங் சேட், சம்திங் பேட். ஸோ கிராஃப் வந்து சேடா தான் இருக்கணும். ஓகே, சேடா தான் இருக்கணும். ஸோ நான் சியும் டியும் தூக்கிடுவேன், எனக்கு தேவையில்லை. ஓகே, நான் ஏக்கும் பிக்கும் நான் எப்படி என்னோட ஆன்சரை சூஸ் பண்ணுவேன்? ஓகே, ரெண்டாவது நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த நம்பர் 5 பார்க்கணும். இந்த நம்பர் 5 வந்து ஆக்சுவலி என்ன தெரியுமா சொல்லுது? அந்த y ஆக்சிஸ் இருக்குல்ல, இதானே y ஆக்சிஸ். y ஆக்சிஸ் தானே டியர் பட் டிடி தகா. y ஆக்சிஸ்ல வந்து அந்த கிராஃப் வந்து வெட்டணும். எங்க தெரியுமா வெட்டணும்? 5ல வெட்டணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஏலயும் 5ல தான் வெட்டுது, பிலயும் 5ல தான் வெட்டுது. புரியுதா? பக்சி y வந்து ஸ்ட்ரெயிட். பக்சி yல வந்து 5 இருந்துச்சுன்னா அந்த 5 உள்ள இடத்துல தான் அந்த கிராஃப் வெட்டணும். ஸோ 2 ஆன்சர்லயும் அது வெட்டுது. ஸோ தட் மீன்ஸ் ஸ்டில் நம்மளுக்கு கண்டிஷன் வந்து டஃபா தான் இருக்கு சூஸ் பண்ண. ஓகேயா? ஓகே. ஸோ அடுத்தது நீங்க என்ன செய்யணும்? கால்குலேட்டர் எடுத்து டைப் பண்ணணும் ஆன்சர். நீங்க கால்குலேட்டர் மறந்துட்டீங்க. ஸோ இப்போ என்ன செய்யுங்க? இந்த கால்குலேட்டர்ல எப்படி தெரியுமா செய்யணும்? மோட் போட்டுட்டு இந்த பட்டனை 1 மோட் போட்டுட்டு ஓகே, மோட திருப்பி 3 வாட்டி அமுக்குங்க. மோட 3 வாட்டி அமுக்கினதுக்கு அப்புறம் 1, ஓகே, அப்புறம் arrow 2 செய்யுங்க. சப்போஸ் இந்த கால்குலேட்டர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா I show you again. Okay. Tekan mode 3 kali. Equation, arrow 2. அவ்வளவுதான். A வந்து ஆக்சுவலி எது தெரியுமா? அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்துல உள்ள நம்பர், அதுதான் A. So what is my A? Is it 2 or negative 2? ஈக்குவல் ஆகுதுங்க. B கேக்குது. What is B? The number beside the X. What is the number beside my X? 3. So put 3. Okay, what is my C? 5. Okay, now what? Press the equal sign. X வந்து என்ன சொல்லுது? In your calculator? எழுதுவோம். இன்னொரு ஆன்சர் என்ன சொல்லுது? 2. சரி, what is 2.5? Correct. ஈஸியா? கால்குலேட்டர் ஸ்டெப் ஈஸியா இருக்கா? ஸோ உங்களுக்கு அந்த